ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ப்ரெட் ஆம்லேட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு ஆஃப் வெங்காயம், ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டிக்கோங்க, நல்லா கிண்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இதுவாகும். கொஞ்சம் பெரிய பவுல் எடுத்துக்கோங்க, நான் சின்ன பவுலாக வச்சுருக்கேன். அப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் பெப்பர் சேர்த்து அதையும் நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த அளவுக்கு கிண்டுறோமோ அந்த அளவுக்கு தான் ப்ரெட் ஆம்லேட் நல்லா வரும். நல்லா கிண்டிக்கோங்க. நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்புறம் புதினா, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா கிண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த அளவுக்கு கிண்டுறோமோ அந்த அளவுக்கு தான் நல்லா வரும். அப்புறம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். பட்டர் வேணுனாலும் பட்டர் ஊற்றிக்கலாம். எனக்கு பட்டர் பிடிக்காது அப்படின்றதுனால நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்குங்கன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. அப்புறம் 2 ப்ரெட் எடுத்துருக்கேன், அதை நல்லா அப்படி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும், நல்லா ப்ரௌனி கலரில் இருக்கணும். அது எந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகுதோ அந்தளவுக்கு ப்ரெட் ஆம்லேட் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதை ஓகே, இப்போ ப்ரெட் ஓகே. இப்போ அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டையை எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ப்ரெட்டை எடுத்து இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி விட்ட மாதிரி போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டு அந்த ப்ரெட்டு அந்த ஆம்லேட்டோட இது அதில் ஒட்டணும், அந்த மாதிரி இருக்கணும். நானே கொஞ்சம் லேட்டாக தான் போட்டேன், நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போட்டுக்கோங்க. இந்த அந்தளவுக்கு லைட்டாக ஒட்டலை. இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி அந்த ப்ரெட்டு மேலே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிடலாம். டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன், அதே போல் வச்சு நல்லா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.